ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நான் உங்கள் எல்லோரும் அன்போடு ஹெல்த் அண்ட் ஃபிட் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிள். நம்ம வந்து இந்த சீட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்க போகிறோம், எதுக்காக எடுத்துக்கிறோம், எதுக்காக இதை வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்காக வந்து இந்த சீட் சைக்கிள் முறை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதை எப்படி ஃபாலோ பண்ணோம், என்னென்ன சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆளி விதை, பூசணி விதை, சூரியகாந்தி விதை, எள்ளு, இது 4த்தையும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒரு சைக்கிள் ப்ராசஸில் தான் வந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறத வந்து பாருங்கள். ஆளி விதை, பூசணி விதை, இது 2த்தையும் ஒன்றா எடுத்துக்கணும். சூரியகாந்தி விதை, எள்ளு, இது 2த்தையும் ஒன்றா எடுத்துக்கணும். இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15 நாள் ப்ராசஸ் வந்து வரும். டோட்டலாக வந்து 20 நாள். அந்த 20 நாளில் 15 நாள் வந்து நீங்கள் வந்து இதை சாப்பிட்ணும். அதுக்கப்புறமா அடுத்த 15 நாள் வந்து இன்னொன்று இது சாப்பிட்ணும். இன்னும் 2 இது பிரித்து தான் எடுத்துக்கணும். ஆளி விதையும் பூசணி விதையும் 2த்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சூரியகாந்தி விதையும் எல்லையும் 2 ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். லைட்டாக வந்து ப்ரௌனாக வந்து வானால் வறுபட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்கிப் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது சீட்ஸுங்கிறதுனால எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அரைக்காமல் ஸ்கிப் பண்ணி பவுட்ரு ஆகிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஓகே. இல்லை ஒருத்தவங்க எனக்கு பவுட்ரெல்லாம் சாப்பிட பிடிக்கல, நான் வந்து ஊற வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னாலும் ஓகே. நீங்கள் ஊற வச்சு, ஆனால் இதை வந்து நல்லா மென்று சாப்பிடணும். இது வந்து நல்லா அரைப்பட்டு தான் வயிற்றுக்குள்ளே போகணும். ஏன்னா இது ஜீரணம் வந்து ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும், சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகாது. அதனால் நல்லா நான் சாப்பிடுவேன், நல்லா அரைப்பட்டு நான் நல்லா சாப்பிடுவேன்னு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் பவுட்ரு பண்ணியே வந்து நான் எடுத்துக்கலாம். இது எப்படி வந்து பவுட்ரு பண்ணி வந்து எது மூலயமா நம்ம உள்ள வயிற்றுக்குள்ளே எடுத்துக்கலாம். சாப்பாட்டில் போட்டு பசங்க சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் பவுடராக. இல்லை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நார்மல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் பால், டீ, காஃபி, பால் சம்மந்தப்பட்ட பொருள் எதுலேயுமே வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கக்கூடாது. பாலில் இதை வந்து கலந்து சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? பாலில் எடுத்துக்காமல் தண்ணியில், சாப்பாட்டில், இல்லையா மாத்திரை முழுகிற மாதிரி அப்படியே பொடியை வாயில் போட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிருங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கருமுட்டை வளர்ச்சிக்காக தான் எடுத்துக்கிறோம். அந்த 15 நாள் அந்த 15 நாள் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்போ எடுக்க வந்து இதை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து டவுட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது எப்படின்னு சொல்லிட்டு பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ஆகுது பார்த்தீங்களா, ஒரு 4 நாள் பீரியட்ஸ் ஆகும். பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது ஒரு 4 மாதம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் மோஸ்ட்டாக 1 மந்த்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து உங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறது ரெகுலர் பீரியட்ஸாக மாறிடும். அப்படியே உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸாக வந்து மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை வளர்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ஈஸியாகவே வந்து வளர ஆரம்பிச்சிடும். இந்த கருமுட்டை வந்து வளர வந்து ஆரம்பிச்சிடும். கருமுட்டை வளர ஆரம்பிச்சதுனாலே தன்னால் வந்து உங்களோட பேபி வந்து ஃபார்ம் ஆகிடும். ஈஸியாகவே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பாருங்கள். எப்படியெல்லாம் இது எடுத்துக்கணும், யாரெல்லாம் இது எடுத்துக்கணும், யாரெல்லாம் வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தவங்க டேப்லெட் எடுக்கிறவங்க இருப்பீங்க. டேப்லெட்டு நார்மலாக வந்து இந்த போலிக் ஆசிட் டேப்லெட்டு, விட்டமின் டேப்லெட்டு, பிளட் ரெஸ்டரண்ட் டேப்லெட்டு, இந்த மாதிரி டேப்லெட்லாம் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த சைக்கிள்ஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஒவ்வொருத்தவங்க இந்த ஹார்மோன் டேப்லெட்லாம் சாப்பிடுவீங்க பார்த்தீங்களா, எத்தினைல் டேப்லெட்டு, அப்புறம் ஈஸ்ட்ரிஜன், அந்த மாதிரி டேப்லெட்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த மாதிரி ஒரு சில டேப்லெட் வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட டேப்லெட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டேப்லெட்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த மாத்திரையில் நீங்கள் வந்து விட்டுட்டு இந்த ப்ராசஸையும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதன் முறைப்படியே நீங்கள் வந்து இந்த எடுத்தீங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். அதுக்கான முறை வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். அதை வந்து எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 4 மந்த் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 4 மந்த் 5 மந்த் வரைக்குமே எடுக்கலாம். அதுக்கப்புறம் கூட நான் வந்து கர்ப்பம் ஆகலை, இல்லை நான் கன்சீவே ஒன்றுமே ஆகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக உடல் வந்து சூடு ஆகும் தான். இதை சாப்பிட்றது மூலமாக உடம்பு வந்து சூடாகும். ஒவ்வொருத்தவங்களுக்கு எனக்கு வந்து இது வந்து சூடாகுது உடம்பு அப்படின்னா, இது எதனால் சூடாகுது பார்த்தீங்கன்னா, இது வந்து சீட்ஸ் தானே, நம்ம உடம்புல ஜீரணம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ நம்மளே வந்து ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க, மிக்ஸி கொஞ்சம் வரைக்கிறதுக்கு நார்மலாக இருக்கும். நம்ம அதிகமாக அரைக்க எப்படி சூடாகுது பார்த்தீங்களா, சூடாயிரும்ல, அது மேலே வந்து சூடாக தானே செய்யும். எதுவாக இருந்தாலும் அப்படி தான். நம்மளும் ஒரு மிஷின் மாதிரி தான். குறைஞ்ச வேலை நம்ம உடம்பு செய்கிற வரைக்கும் தான் உடம்பு நல்லாயிருக்கும். அளவுக்கு அதிகமான வேலையை நம்ம செய்யும் போது உடம்பு தன்னால் டயர்டாகிடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உடம்பு வந்து உள்ளே வந்து அதிகமான வேலை பார்க்கும்போது சூடாக தான் செய்யும். அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்குறேன்னு நினைக்கிறவங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கலாம். ஹஸ்பண்டுக்கு வந்து ஆளி விதை, பூசணி விதை, இது 2 விதையும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுங்க. அவங்களும் இந்த மாதிரி அரைச்சி அவங்க வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். டெய்லி இது 2 மட்டும் கொடுங்க. ஆளி விதை, பூசணி விதை வந்து கொடுங்க. சூரியகாந்தி விதை, எள் வந்து அவங்களுக்கு வந்து வேண்டாம். இதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி முறையில் நான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வந்து டிப்ஸுக்கு என்னோடய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.